பெரிய லக்கான பையன். அவர் தேடி வந்துச்சு இந்த வாய்ப்பு. வேற எங்கேயும் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொன்ன ஆளை தேடி பிடிச்சி அடம் பிடிச்சி, சார் எப்படி சார் கண்டிப்பா நல்லா வருமானு என்கிட்ட போன் பண்ணி கேட்கிறாரு. அந்த அளவுக்கு வம்படியா கூட்டு வச்சு வந்து ஹீரோ ஆக்கியிருக்கு இந்த படத்துலயும். இந்த படத்துல நான் முத்துக்குமார், யுவன் சங்கர் ராஜா, சாங்ஸ் ரெண்டுமே அற்புதமா. பிக்சரைசிங் வந்து கேமராமேன் புதுசு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பூபதி பாண்டி படத்துல விசுவல் சைட்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு நல்ல ஒரு மரியாதை இந்த படத்துல சாங்ஸ் பாக்குறப்ப வருது. போன வருஷத்துல இந்த வருஷம் தான் சொல்லணும், நான் முத்துக்குமார், யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன்ல இன்னைக்கு வரைக்கும் சத்தம் பெரிய சத்தமா கேட்ட பையால வந்து மிகப்பெரிய சாங்ஸ் கொடுத்தாங்க. இந்த மேடையில் அவங்களுக்கு அதுக்கு நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நல்ல டைட்டில் என்னன்னு ரொம்ப நாளா சொல்லிடாம வச்சிருந்தாரு. இப்பதான் பார்த்தேன், ரொம்ப நல்ல காதல் சொல்ல வந்தேன். அற்புதமான டைட்டில். கண்டிப்பா சேக் சார் பேசும்போது இந்த படத்தை வாங்கிக்குவேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எப்பயுமே சொல்லுவாரு, இந்த தடவை கண்டிப்பா வாங்கிடுவாருன்னு நம்புறேன். நீங்க வாங்கலன்னா வாங்குறதுக்கு 2 மணி பேர் வெயிட் பண்றாங்க சார். ராமநாதன் சாரும் கண்ணு வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் எனக்கும் அந்த மனசுல இருக்கு. கண்டிப்பா சார் முகத்துல வந்து பெரிய சந்தோஷத்தை இப்ப வந்து ஹரி சார் மூலமா பாக்குறோம். ரொம்ப பிச்சுக்கிட்டு போகுது சிங்கமும். அதான் சொன்னேன், சிவகுமார் சார் கூட ஹீரோவா நடிக்கிற அளவுக்கு தகுதி வந்துருச்சு. இப்ப அந்த வீட்டுல அப்படி ஒரு பிரைட் இருக்கு. கார்த்திக்கு சூர்யாவுக்கு ஓடிடுச்சு. அப்பாவுக்கு கதை கேட்க சொல்லுங்க, கண்டிப்பா அப்பாவுக்கு கதை கேட்டாலும் ஓடுன்னு சொல்லி கார்த்திகிட்ட சொன்னேன். நல்ல கதை தெரிஞ்ச ஆட்கள் படம் பண்ணும்போது அது வந்து அந்த படம் தப்பா போகவே போகாது. ஒரு விக்ரமன் சாரையும் பாக்யராஜ் சாரையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஆள் மாதிரி இருப்பார் பூபதி பாண்டியன். அது ஒரு இன்ஸ்டிடியூட் படிச்சு வந்தது, அவருடைய டேஸ்ட் அதாவது கலந்து ஒரு படம் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. 3 படம் ஹிட் கொடுத்த டைரக்டர், பெரிய ஆர்டிஸ்ட வச்சு அதுக்கடுத்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கூட போயிருக்கலாம். ஆனா வந்து ஒரு நியூ ஃபேஸோட ஒரு நல்ல கதையோட போகணும்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த முடிவுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு கதையை ரொம்ப நம்பியிருக்காரு. அதனால அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாடல்களும் நல்லா இருந்துச்சு, அது பெரிய வெற்றி அடையும். அப்புறம் நான் எப்போதும் சொல்றது தான், ப்ரொடியூசருக்கு நிறைய காசு வரணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நிறைய காசு வரணும், தியேட்டரில் நிறைய கூட்டம் வரணும். நன்றி, வணக்கம். நேற்று நைட்டு 12 மணிக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். பிரேசிலுக்கும் கொரியாவுக்கு நடந்த மேட்ச் 12 மணிக்கு. பாவம் அந்த கொரியா அந்த நாட்டை வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டுருந்துருக்கலாம். வேற ஏதாவது அதுக்கு தகுந்த டீம் ஏதாவது ஒன்று போட்டு அந்த மாதிரி ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துன்னி பிரேசில் மாதிரி வேர்ல்டு கப் வாங்கின நிறைய தடவை வாங்கின அந்த ஆள் கூட கொண்டு போய் அந்த நாட்டு கூட கொண்டு போய் மோத விட்டாங்க. அந்த கேப்டன்லேருந்து அந்த கோச்சு அவங்க மேனேஜர் எல்லாரும் ஒவ்வொருத்தர் மூஞ்சில கூட எல்லாம் பீதியோடு அப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. பாவமாக இருந்தது. அதை பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி நிலைமை மாதிரியே இருந்தது எனக்கு. என்னன்னா நியூ பேஸ் வச்சு எடுத்தாலும் சரி, சின்ன பட்ஜெட் படம் எடுத்தாலும் சரி, சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தாலும் சரி, இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி நிலைமை அப்படித்தான் இருக்கு. தேட்டர் கிடைக்கல, ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு சிரமம், அந்த மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து 2 கோல் அவங்க அடிச்சாங்க பிரேசில். ஆனா ஒரே ஒரு கோல் அடிச்சுட்டா கூட அப்படி ஒரு சந்தோஷம். கொரியா ஒரு கோல் அடிச்சுட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ பிரமாமா வந்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து நியூ ஃபேஸ் வச்சு படம் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆரோக்கியமான ஒரு சமாச்சாரம். ஆனா பூபதி பாண்டியன் வந்து நியூ ஃபேஸ் வச்சு இப்போ அவர் ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா படங்கள் கொடுத்ததுனால இப்ப இந்த பாட்டை கொண்டு பார்க்கும்போது படத்தில் இருக்கிற டெக்னீஷியன் பாட்டு வந்து யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, முத்துக்குமார் வந்து பாட்டு எழுதியிருக்காரு, கனல் கண்ணன் மாதிரி மாஸ்டர் வந்து ஆக்ஷன் இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டெக்னீஷியன் டீம். அதே மாதிரி வந்து அவரை வந்து பூபதி பாண்டியன் முன்னால வந்து நான் அவருடைய படத்துல ஒரு இடத்துல வந்து பார்த்து அட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவருடைய ஸ்கிரீன் பிளே ஒரு சீன் ரொம்ப ரசிச்சேன். என்னன்னா சைனீஸ் படம் ஒரு படம், அந்த படத்துல ஒரு சீன் ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணிச்சு. என்னன்னா ஒரு ரொம்ப வில்லனுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான வில்லனை காமிச்சிருப்பாங்க.
சாதாரணமா யாராவது ஏதாவது ஒண்ணு பேசிட்டா கூட டக்குனு கத்தி எடுத்து குத்திடுவானுங்க, கையை வெட்டிடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு வில்லன் குரூப் காமிச்சிட்டு அங்க வந்து இந்த காமெடியன் அவன் வந்துட்டு இருப்பான். அவன் கூட ஒரு கேரக்டர் ஒருத்தன் வந்துட்டு இருப்பான். அந்த காமெடியன் அவனும் ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு கேரக்டர். திடீர்னு அவனுக்கு வந்து அந்த வில்லன் மேல மோதிடுவானுங்க. மோதனுமே அப்படி டக்குன்னு அப்படி முறைச்சு அப்படி பார்ப்பான் அந்த காமெடியன் சின்ன பையன். வில்லன் என்னடா முறைச்சு பாக்குற அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டக்குன்னு படாருன்னு விட்டுருவான் காமெடின்னு. உடனே அந்த சின்ன பையன் மாதிரி இருக்கிறவன் அவன் திரும்பி பார்ப்பான். பார்த்துட்டு டக்குன்னு கோவமா அவன் க்ளோஸ்அப் டைட் க்ளோஸ்அப்ல கோவமா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லி என்னடா அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஹேரை பிடிங்கி இதுக்கு சமன்னா நீ அப்படி யாருக்கிட்ட வச்சுட்ட அப்படின்னு ஒண்ணு அவன் அப்படியே என்ன முறைக்கிற நீ என்ன நினைச்சிட்ட என்ன அப்படின்னு டைட் க்ளோஸ்ல பேசுவான். கட் பண்ணி கொஞ்சம் ஃபுல் பிகர் ஷாட் காமிச்சா தனியா ஒரு ஆத்துக்கல் நின்று பேசிட்டு இருப்பாவ. என்னன்னா அவனை அங்க எடுத்து பேச முடியல. அதனால தனியா வந்து ஒரு இடத்துல அவன் கோபத்தை எல்லாம் தீர்த்துக்குவான், அங்க பேச முடியாது. அது ரொம்ப அற்புதமா இருந்த அந்த டைரக்டனுடைய அந்த கான்செப்ட், அவனுடைய இயலாமை வந்து எப்படி தீர்த்துக்கிட்டான்னு அந்த மாதிரி எதிர்பாராத ஒரு கான்செப்ட். அந்த மாதிரி அவர் வந்து அந்த திருவிளையாடல் படத்துல வந்து அந்த ஹீரோயினை வந்து எப்படிதான் நான் வந்து மடக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த சீனே திருவிளையாடல வந்து நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் ஒன்னா வந்துட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணுவாங்க. எனக்கு ஷாக்கா இருந்தது படத்துல. என்ன இப்பதான் சொன்னாரு அடுத்த சீனே ஹீரோயினோட வர்றாப்ல அப்படின்னு. அப்புறம் கட் பண்ணி சில வாரங்கள்ல சில அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளாஷ்பேக்ல வந்து பார்த்திபன் வந்தது நான் கவனிக்கவே இல்லையா, ஆக்சிடென்ட் உட்காந்துருக்காப்ல அந்த சீனை வந்து போட்டாப்ல. அப்பதான் பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் மீட் பண்ணும்போது இல்ல சார் எப்பவும் யூஸ்ஃபுல்லாவே இருக்கும், அதனால வித்தியாசமா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் டக்குன்னு கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எப்பவுமே ரெகுலரா சொல்றதே சொல்லாம வேற மாதிரி ஏதாவது சொல்லணும்னு சொல்லி அந்த முயற்சி இருக்கு பாருங்க, அந்த மாதிரி பண்ணாலே புதுசா ஏதாவது கண்டிப்பா கிடைச்சிடும். அந்த மாதிரி புதுசா செய்யணுங்கிற அந்த முயற்சி வந்து அந்த ஸ்பார்க் இருக்குது பாருங்க, அதுதான் ஒருத்தருக்கு வந்து பேர் வாங்கி கொடுக்கறது. அதனால பூபதி பாண்டியங்கிட்ட அந்த மாதிரி ஸ்பார்க் வந்து டெஃபரெண்டா நிறைய இருக்கு அந்த கதையை சொல்ற விதங்கிறது. ஸோ அதனால ரைட்டராகவும் டைரக்டராகவும் அவர் வந்து இந்த படத்துல இந்த பாட்டு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த நியூ பேஸ் 2 பேருமே வந்து நல்லா வேலை வாங்கிக்காரு. அதே மாதிரி எல்லாருமே அதை பாராட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்திட்டு கூட அந்த நல்ல ஸ்பார்க் இருக்கு. அதே மாதிரி சாங்ல கூட வந்து சின்ன சின்ன பொடி விஷயங்கள் அதுல முன்னால கூட ஒருத்தர் அந்த எல்லாரும் பேசும்போது சொன்னாங்க சாங்ல அதுல கூட சின்ன சின்ன கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா டைட்டில் வர்ற அளவுக்கு அவர்கிட்ட வேலை வாங்கியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஹியூமர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால கண்டிப்பா நியூ பேஸ் வச்சிருந்தா கூட பிரமாமா அந்த படம் சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டு பார்க்கும்போது தெரியுது. திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ராணா அவர்களையும் ஓஷலா பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் திரு சாரதி அவர்களையும் மேடை கழைக்கிறோம். அடுத்தபடியாக நடிகர் மற்றும் சொல்ல வந்தேன். இங்கு வாழ்த்த வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்ல வந்தேன். இந்த காதல் சொல்ல வந்தேன் படத்தின் தயாரிப்பாளருக்கும் படக்குழுவினருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த ஒளிநாடாவை வெளியிட போகும் பெற்றுக்கொள்ள போகும் குவைத் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வணக்கம். ஏன் அவருக்கு ஸ்பெஷல் வணக்கம் சொல்றேன்னா, இப்பெல்லாம் வெளியிடுறதுக்கு மட்டும் இல்ல, படம் தயாரிக்கிறதுக்கே வந்து ராஜாக்கள் தான் தேவைப்படுறாங்க. இப்ப சாமானியர்களால படம் தயாரிக்க முடியல. ஒண்ணு ராஜாவா இருக்கணும், இல்லாட்டி மந்திரியாவது இருக்கணும். படம் தயாரிக்கிறது மந்திரியா இருந்தா கூட வெளியிடுறது மட்டும் நிச்சயம் ராஜா தான் தேவைப்படுறாங்க. அதனாலதான் சாக்சன் இங்க வந்திருக்காரு. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அண்டர் த சன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சன்னு கீழே எல்லாமே வந்து சாத்தியமாகும். அந்த சன் வந்து அந்த படத்தை திரையிடுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா எல்லா வெற்றிகளும் வந்து ஊர்ஜிதம் ஆயிடுது. திருட்டு விசிடி கூட வரதில்லை சில படங்களுக்கு மட்டும். சில படங்களுக்கு மட்டும்ங்கிறது அதுல வருத்தமான ஒரு விஷயம். நான் கூட சொன்னேன், இந்த சிங்கம் வெளியிற நேரத்துல படம் வெளியில வர வரைக்கும் தான் அது சிங்கம், SINGAM. படம் ரிலீஸ் இருந்து பார்த்தா அது சன்கம், SUNGAM மாறி போயிடும், சன்கம் ஆயிடும். சோ அந்த மாதிரி சன் வெளியிட்டதுனாவே அந்த படம் வெற்றி படம். ஆனா ஒரு காட்டுல வந்து வெறும் சிங்கமும் புலியும் மட்டும் இருந்தாலே பத்தாது. அங்க மானும் இருக்கணும், மயிலும் இருக்கணும், அழகான அணிலும் இருக்கணும். அப்பதான் அது காடு அழகா இருக்கும். அதனால நல்ல கலைஞர்கள், உண்மையான கலைஞர்களுடைய படங்களுக்கும் அவங்க வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறது எல்லாரும் கேட்கிற மாதிரி நானும் என்னுடைய
வேண்டுகோளை தெரிவிக்கிறேன். அப்புறம் காதல் சொல்ல வந்தேன்